பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் சங்கீதா என்டர்பிரைசஸ் யூடியூப் சேனலில் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு இந்த சேனல் தொடங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேலம் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் மஞ்சவாடி காப்பு காடுவாங்க. சில பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய அந்த பூமியிலே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அமைதியாக எவ்வளோ அற்புதமாக பச்சை பசேன்னு இருப்பார் அந்த காடு. ஒரு அற்புதமான பிளேஸ் இது, அவ்வளோ அருமையாக இருக்குது. அது மனிதர்கள் நாம் தான் ஏழை பணக்காரன், நான் பெரியவன் நீ பெரியவன், அடிமைத்தனம் பண்ணுறது, ஒருத்தர் போட்டி போடாமல் நிறைய பிரச்சனைகள், அந்த மாதிரி வாழ்க்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் உண்மை என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானது. 9 கிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த பிளானட்ஸ், நவக்கிரகங்கள் தான் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக இருக்க போகுது. மனிதர்கள் நாம் மண்ணில் பிறக்கிறோம், மண்ணில் தான் இறந்து போகிறோம். பிறப்பு முதல் இறப்பு முறை வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு போவோமே. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். பிறக்கிறதும் மண்ணில் தான், இறக்குறதும் அந்த மண்ணில் தான். ஆக பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய கொஞ்ச காலகட்டத்தில் எல்லாருக்கும் நல்லது பண்ணிவிட்டு நல்லது மட்டுமே செஞ்சுட்டு போவோம். நிறைய பேருக்கு நம்ம யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம். யூடியூப் சேனல் பேர் வந்து சங்கீதா என்டர்பிரைசஸ் RPT 2022. நிறைய ஏழை மக்களுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். சிவனடியார்களுக்கும் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம இறந்த பிறகு நம்ம செய்யக்கூடிய அந்த புண்ணியங்கள் நம்ம குழந்தைகளுக்கு வரும்னு சொல்லுவாங்க. நம்ம வாழும்போதே நல்ல விஷயங்களை செய்வோம், எல்லாருக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். அனாதை குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது மட்டும் பண்ணுங்கள். உங்கள் மனைவி குழந்தைகளுக்கு அது புண்ணியமாக போகும். இந்த காடு பாருங்கள் எவ்வளோ அமைதியாக, எந்த பிரதிபலிப்பும் பச்சை பசேல்னு அமைதியாக இருப்பார். அது மாதிரி நம்ம மனசு அது மாதிரி இருக்கணும். இதை புரிய வைக்கின்றக்காக அந்த வீடியோ போகிறோம். பிரபஞ்சம் மட்டும் தான் நிரந்தரமானது. எல்லா மக்களும் புரிஞ்சு நல்லது மட்டுமே